இப்பெல்லாம் நினச்சிட்டு அண்ணாமலை எப்படி இப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் பாருங்க, ஒரு பிரதமருக்குள்ள மரியாதை தனிகளை அவரில் போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி தோக்குறது காரணமே திமுக கூட்டணி உள்ள கட்சியில் ஒன்று உண்மையை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒழுவா சேர்ந்து எல்லாம் பண்ண. அண்ணாமலை அவர்களும் விஜய் அவங்களும் 2 பேரும் கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனில் நினைச்சிருந்தா அண்ணாமலை நினைச்சிருந்தா பிள்ளைன்னா இங்கே சில பேர்லாம் சில உள்குத்து பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியை வளர்க்குறது என்ன, கட்சி நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் ஜி. ஓம் சுவாய நம. நாரதர் மீடியா நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விஜய் சின்னசாமி ஐயா உங்களுக்கும் உங்கள் மீடியா அமோகமாக இருக்கணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமோகமாக இருப்பீங்க. நன்றி ஜி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டியிடவில்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி தான் கேட்டீங்க. மோடி ஐயாவுக்கு மட்டும் 3 வாட்டி சொல்லலை. அதுக்கு மேலே வந்து 2009 வந்து மன்மோகன் சிங்குக்கு சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் மோடி ஐயாவுக்கு 2014, 19 இப்போ சொன்னோம். அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அண்ணாமலை ஐயா பற்றி சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் 3 பேர் தான் பெரிய ஜாதகம்னு சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். 9 லட்சம் பேர் நம்ம வீடியோவில் பார்த்துருக்காங்க. உதயநிதி சொல்லியிருக்கேன். உதயநிதி 4-5 கிராம் பவர்ஃபுல்லு, ரிஷபராசி, விருகாசி நட்சத்திரம். அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா கடகராசி, அவருக்கு 5 கிராம் நல்லா இருக்குது. அதோட பவராக அண்ணாமலைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து இந்த லோக்கலில் முதலமைச்சர் தான் அடிச்சுக்குவாங்க, போராடுவாங்க, அவரோட லெவலே வேறுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் அண்ணாமலை ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வயசு இருக்குது, 40 வயசு தான் ஆகுது, இன்னும் வயசு இருக்குது, எவ்வளவோ இருக்குது. எதிர்காலமாக ஃபியூச்சரில் வந்து இந்தியா லெவலில் பெரிய லெவலில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக பிரகாசமாக இருக்குது. இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இப்பெல்லாம் நினச்சிட்டு அண்ணாமலை எப்படி இப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் பாருங்க, ஒரு பிரதமருக்குள்ள மரியாதை தனிகளை அவரில் போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி கூட போகல. இன்னைக்கு அத்தனை கூட பண்ணிட்டு இருக்கோம்னா பவர். இன்னைக்கு அதிமுக காரங்களும் அதிமுக கூட்டணி ஜெயிக்கப்படுறது காரணமே அண்ணாமலை சார் தான். அண்ணாமலை சார் ஏன் எலெக்ஷன் இன்னைக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு வேறு போஸ்டிங் பவராக இருக்குது. அவர் நல்லா மேலும் மேலும் வந்துகிட்டே தான் இருப்பார். தமிழ்நாட்டுக்கு அவரால் ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலமும் பேர் புகழ் அந்தஸ்து நிச்சயம் உண்டு. வருங்காலத்தில் கண்டிப்பாக உயர்ந்த பதவிக்கு வருவார். இந்தியாவோட உயர்ந்த பதவியான பிரதமர் தான். அந்த பதவிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ணாமலைக்கு. அதில் எந்த குறையும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து ஜாதகம் ரொம்ப வலுவாகவே இருக்குது அப்படின்றீங்க. அவர் ராசி வந்து கடகம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவர் வந்து மாநில தலைவரிலிருந்து மாற்றப்பட்டார். அதற்கு பின்பு இப்போது சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்கல, இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் வந்து நானே போட்டியிட எனக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் வந்து வலுவான ஜாதகம் அப்படின்னா அவருக்கு இந்த முறை அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும், மாநில தலைவர் பதவியிலே அவர் வந்து தொடர்ந்து இருக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். இந்த கேள்வி கேட்கறதுல சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறாக புரிஞ்சுட்டு. அண்ணாமலை பவர் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சீட்டு கொடுக்கலாம் இல்லை, அண்ணாமலை எடுக்கிற இடத்துல இருக்க வரைக்கும் சீட்டு நினைச்சிருந்தாலும் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வந்து விஜயோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம். அவங்க அந்த அளவுக்கு ஒழுவாக சேர்ந்து எல்லாம் பண்ண. அண்ணாமலை அவர்களும் விஜய் அவங்களும் 2 பேரும் கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனில் நினைச்சிருந்தா அண்ணாமலை நினைச்சிருந்தா பிள்ளைன்னா அண்ணாமலைக்குன்னு சொல்கிறேன். இன்னைக்கு 10% 15% ஓட்டு இண்டிவிஜுவலாக இருக்குது. அது பதிவுபடுத்திக்கிறார். அண்ணாமலை விஜய் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் யாருமே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலையோட ஜாதகம் போகிற இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் நிற்கணும் அவசியமாக வேண்டியது இல்லை. அவர் வந்து 234 தொகுதிக்கும் போய் போராடி மக்களுக்காண்டி இது பண்ணுறாரு. அவருக்கு தேவை அதிமுக கூட்டணி ஆட்சி அமையணும், ஏன்னா பிஜேபி கட்சி வளரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் இருக்காரு. அவர் தன்னால் அவருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டிய கிடைக்கும். அவருக்கு எந்த குறையும் வராது, எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. மத்தியில் மோடியும் சரி, அமித்ஷா எந்த தலைவராக இருந்தாலும் சரி. இங்கே சில பேர்லாம் சில உள்குத்து பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியை வளர்க்குறது என்ன, கட்சி நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும், ஏதாச்சும் ஒரு வாரியம் ஏதாச்சும் ஒரு இது பண்ணிட்டு கமிஷன் வாங்கிட்டு போட போதும். அது இல்லை. கட்சியை வளர்க்கணும்னு அண்ணாமலை வந்து கட்சி வளர்ந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சொன்னோம், இண்டிவிஜுவலாக அத்தனை சீட்டு 18% ஓட்டு வாங்கினாங்க. தனிப்பட்ட முறையில் 11% யார் வாங்கியிருக்கீங்க இத்தனை வருஷத்தில்? இன்னைக்கு மோடி ஐயா வந்தால் எங்காலும் கூப்பிட்டு எங்கன்னு கேட்குறாரு. பக்கத்தில் போகாம அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு பேசும். எல்லாருக்கும் எல்லாம் இது பண்ணாது. அதுதான் மீன். அதனால ஜாதக கணிசன் நல்லா இருக்குது, எதிர்காலத்தில் நல்லா வருவார். அவர்னால தான் 3 பேர் இந்த வழி நல்லா இருக்க போகிறாங்க. அண்ணாமலை அவர்களால் தான் இந்த தேர்தலிலேயே வந்து அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற போகிறது. அதை நம்ம சமீபத்தில் பார்க்குறோம். எடப்பாடி அவர்களுமே பாஜக வளர்ந்ததற்கான காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்ததற்கு காரணம்
அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறி இருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? கலைஞரோட சொந்த ஊர் திருவாரூர்ல பேசுறாப்புல நம்ம துரைமுருகன் ஐயா இருக்கார்ல, திமுக பொதுச் செயலாளர், அண்ணாமலை பேய் வளர்ச்சி பேய் மாதிரி பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இளைஞர்கள் வந்து பொதுமக்கள் அனைவருமே எல்லாம் இது பண்ணி பவராக அண்ணாமலை பக்கம் வந்து ஃபுல்லாக நிற்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை ஸ்பீச் தான். அண்ணாமலை கூட்டத்தை பாருங்க நீங்கள், எனக்காண்டி சொல்லலை. இவங்க பிஜேபியில் யாரையும் போய் பேச சொல்லுங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் யார் பெரிய ஆளுன்னு தெரியும் எனக்கு. கட்சியை வளர்க்காம கட்சி வளர்க்கறதுக்காண்டி கட்சியில் உள்ளடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து என்றைக்கும் கட்சி தமிழ்நாட்டுக்கு விசுவாசம் இருப்பார். அண்ணாமலைனால தமிழ்நாட்டுக்கு பெருமை உண்டு, பிஜேபிக்கு பெருமை உண்டு. எந்த குறையில் அண்ணாமலை அமுகமாக வருவார். நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க திமுக இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோடு சேர்த்து அதிகபட்சமாக 98 இடங்களை வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தலில் திமுக தோல்வி பெற போவது உறுதி, சரித்திர தோல்வி வந்து வாங்க போகுது, அதற்கு பிறகாக திமுக இரண்டாக உடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினா கனிமொழியா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். திமுக அந்த தேர்தலுக்கு பின்பு அண்ணாமலை சொன்ன மாதிரி உடையுமா? திமுக பற்றி யாராலும் குறைச்சி இழப்ப வேணாம். ஏன் சொல்றேன்னா, இப்போ அண்ணாமலை சார் சொல்றதை பற்றி அண்டர்ஸ்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையை பேசணும். நம்ம அரசியல் நோக்கத்தில் பேசுறாரு, நம்ம ஆன்மீகம் ஜோதிட சம்பந்தமாக பேசுகிறோம். அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக வந்து அவ்வளோ சாதாரணமாக யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. திமுக ஒரு வலுவான ஒரு இரும்பு கோட்டை முறையில் உள்ள கட்சி. அது இந்த அளவுக்கு தோக்குறதே பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் திமுக தோத்துறாது. அந்த அளவுக்கு அவங்க டஃப் ஃபைட் இனிமே தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் நெருங்க பாருங்க, அவங்களோட ஃபைட்டை எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒன்று. திமுக வந்து இது கூட ஒன்று ரெண்டு கூட வாங்க தவிர குறைச்சி வாங்காது. நம்ம கணிப்பு கூட வாங்குவோமே தவிர குறைச்சி வாங்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி திமுக 2 3 நாளாலும் உதயது வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சு கலைஞர் காலத்தில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு. கனிமொழி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கனிமொழிக்கெல்லாம் எந்த பவரும் கிடையாது. எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் கட்சி. கனிமொழி அம்மா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். கட்சி இந்த 2 நாளும் உடையாது. பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா வந்து திமுகவை வந்து சொல்லுவாங்க பிஜேபியோட பி டீம் திமுகவாங்க ஒரு சில பேர், அப்புறம் பிஜேபியோட பி டீம் அதிமுகவாங்க, இப்போ பிஜேபியோட பி டீம் வந்து டிவிக்கேன்றாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய செல்வாக்கு வந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல அப்படியே 4 இடங்கள் பிடிப்பாங்க, அப்புறம் தனிச்சாவே ஆட்சி அமைக்கக்கூடிய வளர்ச்சிலாம் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்து எந்த வருடத்துக்கு பிறகு ஆட்சி தனித்து அமைப்பதற்கான வாய்ப்பு வரும், இல்ல செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர போகிறது, அதை எப்படியாவது என்னைக்கு அண்ணாமலை பதவியேற்றாரு அன்னையிலிருந்து கட்சி வளர்ச்சியை துவக்கி போயிட்டு இருக்கு. இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபி வளர்ச்சியை தடுக்க முடியாது. பிஜேபி எல்லா மாநிலத்திலும் எங்கேயும் எந்த மதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே தான் பூச்சாடி காட்டிட்டு தமிழ்நாடு ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி தோக்குறது காரணமே திமுக கூட்டணி உள்ள கட்சி. உண்மையை சொல்றேன். உண்மையா நியாயமா போராடுற கம்யூனிஸ்ட்ல இருந்து விடுதலை சிறுத்தையில எந்த கட்சியுமே போராடல. தமிழ்நாட்டில் 5 வருஷம் மக்கள் கஷ்டப்பட்ட எந்த கட்சியும் போராடல. அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க மக்கள். நம்ம எல்லா கோயிலுக்கு எல்லா ஊர் கிராமத்துக்கு போகிறோம்ல, இப்போ பார்ப்போம், எல்லாம் பேசுவோம். சாதாரணமாக நம்ம அரசியல் பேச மாட்டேன். சும்மா என்ன ஏதாச்சுன்னு எவப்பா கேட்குறான், எல்லாம் வாட்ஸ்அப் தான் விடுறாங்க. அதனால திமுக கூட இருக்கும். திமுக கூட்டணி இருக்க கூட்டணி சின்ன சின்ன கட்சி இருக்கு பாருங்க, இந்த ஓர இதாயிரும். இதோட புத்தி பெற்று ஒழுங்காக வரும். பிஜேபிக்கு இன்னும் ஏற்றம் தான். பிஜேபி இன்னும் வர 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 இந்த பிஜேபி நல்ல லீடர்ஸ் வருவாங்க, நல்ல உழைப்பாளர் வருவாங்க. வயசானவங்களாம் நம்ம ஒதுங்கிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் இளைஞர்கள் பட்டாளம் வந்துடும். ஆனால் எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும், அமோகமாக இருக்கும், எந்த குறையும் இல்லை. அண்ணாமலை குறித்து இந்த இதில் பேசுறதுனால ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகாக மாநில தலைவராக திரும்பவும் வந்து வருவார் அப்படின்றவும் சொல்றாங்க. இன்னொன்று வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 2ல் ஏதாவது நடக்குமா, இல்லை 2மே நடக்குமா, இல்லை 2மே நடக்காதா? அதாவது இது என்னன்னா, மந்தியாவில் நேரம் மந்திரி ஆயிருப்பார், மத்தியில் நேரம் மந்திராவனும் ஆயிருப்பார். அதுக்கெல்லாம் பேச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவர் நோக்கம் அது இல்லை. தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கணுங்கிறதுனால தான் போராடிட்டு இருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் மாற்றத்தில் உண்டு. அதில் அண்ணாமலை வரதுக்கான வாய்ப்பு முதல் வாய்ப்பாக இருக்குது. இல்லைன்னா அண்ணாமலை கையை காட்டாளுக்கு தான் சீட் அந்த மாதிரி அமைப்பு. நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பில் எந்த நாடு வெற்றி பெற போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அரசியல் தலைவர் ஆட்சி அமைக்க போகிறார்கள், முதல்வராக யார் வருவாங்க, பிரதமராக யார் வருவாங்க, வெளிநாட்டில் முதற்கொண்டு நீங்கள் கணிச்சு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. குறிப்பாக பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் கூட ஃபைட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலக போர் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்பாக ஏதாவது இது குறித்து கணிச்சிருக்கீங்களா? அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஓம் சுவாய நம. மக்கள் அனைவரும் உலகத்தில் அத்தனை மக்கள் அமோகமாக நல்லபடியாக இருக்கணும். ஒரு நாட்டுக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு தவறான ஒரு மனிதன் எடுக்கிற முடிவுனால, அந்த ட்ரம்புனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்து இன்றைக்கி எத்தனையோ லட்சம் பேர் சாவுறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஏசுநாதர் பிறந்த ஊர், இவ்வளோ மக்கள் ரத்த வெள்ளத்தில் போயிட்டு இருக்கு, எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பாவம் சகோதரர்கள் இஸ்லாமிய தொழிலாளர் அவ்வளோ பேர் சாகுறாங்க. ஒரு வயசானவர், அவர் போய் 86 வயசு, அவர் எப்படியாவது சாக போகிறாரு. அவரை போய் கொண்டு விட்டு அங்கே போய் இருக்க அப்பாவி மக்கள்லாம் குண்டு போட்டு இது பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி எவ்வளோ அகம்பாவம் துமுறு இதெல்லாம்
இருந்தால் செய்வோம்னு அது மாதிரி இப்படி தான் 2வது உலக போல ஜப்பானில் கூட ஏதாவது அணுகுண்டை போட்டாங்க, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு இது வந்து நல்லது கிடையாது. இது அமெரிக்காவுக்கு அழிவு தான். ட்ரம்ப் வந்து இந்த வருஷத்துல எடுத்துருவாங்க பாருங்க. ட்ரம்ப் மாற போகிறார். ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி வரை இருக்க முடியாது பாருங்க, அந்த அளவுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடு உலக போர் 3வது உலக போர் வரும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வராது, வரக்கூடாது. வம்சுவாயினா வராது முதல்ல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அந்த அரபு கண்ட்ரில இருந்தால் நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் வருது. கச்சா எண்ணெய் மூலமாக பெட்ரோல், டீசல், ஆயில், கீழே கேஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு மக்கள் வந்து அவ்வளோ ஒரு 10 ரூபா வடை 5 ரூபா விற்குது. 80 ரூபாய்க்கு வந்து ஆட்டோ 150 ரூபா. எல்லாமே டபுள் சார்ஜ் ஆகிட்டு மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதில் சண்டை வம்பு இல்லாமல் பழைய மாதிரி சுவிச்சமாக நல்லபடியாக இருப்பாங்க. 3ஆம் உலக போருக்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி இந்த சண்டை வந்து பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பேச்சுவார்த்தையில் காமன் ஆயிரும். கண்டிப்பாக நல்லபடியாக நடந்துடும். இந்த மே மாதம் கடைசிக்குள்ளே எல்லாம் செட்டில் ஆயிரும். ஜூன்லேருந்து நார்மலுக்கு வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதில் இந்த மாற்று கருத்தில். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம. மோகமாக இருக்கும்.